ஆக்சுவலி டிம் டேவிட வந்து நிறைய எல்லா டீம்ஸுமே வந்து ஃபினிஷரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹோபார்ட் ஹரிக்கன்ஸ் முதல் கொண்டு. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம் அவர்ட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியல. "எப்பா நீ மிடில் ஆர்டர்ல ஆடு, நான் உனக்கு ஃப்ரீ லைசன்ஸ் குடுக்குறேன். நீ போயிட்டு அங்க அடிக்கிறத இங்க அடிப்பா. நீ உன் ஆட்டத்த காட்டு வேலு" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அத நம்ம வெஸ்ட் இண்டீஸ் டூர்லயே பேசியிருந்தோம். அங்க ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அந்த மனுஷன் போட்டு அடிச்சுக்கினே இருக்காது மிடில் ஆர்டர்ல சான்ஸ் கிடைக்கிறப்பலாம். ஆக்சுவலி நம்ம டிம் டேவிட் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா ஆடுறதுன்னா நீங்க ஓப்பனிங் கொடுத்தாலுமே சூப்பரா ஆடுவாரு. ஆனா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆட சொன்னா ஆட மாட்டாரு. என்னடா பர்சனல் நோட்டத்தெல்லாம் இழுத்துறதுயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. 3 சீசன் ஆனாங்க மும்பை இந்தியன்ஸ். இந்தியன் பிட்ச்ல இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. அதுவும் அந்த ஆர்டர் சான்ஸ் கிடைச்சப்போ இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்றப்போ ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு எங்களுக்கு. ஆர்சிபிக்கு நாங்க எதுவும் சொல்ல விரும்புறோம். நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. அந்த பினிஷிங் ரோல் சூப்பரா பண்றாரு. இதுதான் வந்து மும்பை கேட்டாங்க, மும்பைக்கு பண்ணல, துரத்தி விட்டாங்க. ஆக்சுவலி இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆர்சிபி ஒரு மிடில் ஆர்டர் ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லிவிங்ஸ்டன் எப்படி ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ மேபி ஆர்சிபி வந்து டிம் டேவிட் ஒரு மிடில் ஆர்டர் ஆட வச்சுட்டு ஒரு வேற பினிஷரை வந்து க்ரூம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜிதேஷ் சர்மா இருக்காரு, கூட ரொமேரேஷ போல இருக்காருன்ற பட்சத்துல தாராளமா ட்ரை பண்ணலாம்.